ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடி அவருடைய நாமத்தை நாம் துதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய், இந்த நாள் முழுவதுமாய் தேவன் நம்மை வழிநடத்தும்படியாக அவருடைய கரங்களுக்குள்ளாய் நம்மை நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். ஏனென்று சொன்னால் அவர் மாத்திரமே நம்மை நடத்தக்கூடியவராய், அவர் மாத்திரமே நமக்கு வேண்டிய கிருபைகளை பாராட்டக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் கூட இந்த நாளின் துவக்கத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது தேவன் எத்தனை நல்லவராக இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் ருசித்து பார்க்கும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளுக்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுதும் கூட தேவன் தாமே நம்முடைய எல்லா விதமான காரியங்களிலும் நம்மை வழி நடத்தட்டும், நமக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கட்டும், நமக்கு வேண்டிய கிருபையை பாராட்டி அவர் இந்த நாளை நானும் நீங்களும் ஒரு மகிழ்ச்சியின் நாளாய் அனுசரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 24வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சாம் 118 verse 24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளையும் கூட தேவன் நமக்கு ஈவாக கூட்டி கொடுத்திருக்கின்றார். இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கின்ற நாளாக காணப்படட்டும். கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஆயத்த பண்ணி கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய சித்தப்படி இந்த நாளிலே நானும் நீங்களும் நடக்க நாம் தீர்மானிப்போம். அவர் தாமே இந்த நாளை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கின்றபடினாலே அவர் நானும் நீங்களும் எந்த வழிகளிலே அல்லது இந்த நாளிலே நாம் எப்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிரியப்படுகின்றாரோ அப்படியாய் அவருடைய பிரியத்திற்கு ஏற்றாற் போல இந்த நாளை கூட நாம் நடக்கின்றவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, இந்த நாளை தேவன் எனக்கு மறுபடியுமாக ஈவாக கூட்டி கொடுத்திருக்கின்றபடியினாலே இதில் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன் என்று சொல்லி நானும் நீங்களும் இந்த நாளிலே நாம் கடந்து போகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களி கூறுகின்றவர்களாக நாம் காணப்படுவோம். ஏனென்று சொன்னால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தானே உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாள் முழுவதுமாய் நாம் கடந்து செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உண்டு பண்ணியிருக்கின்ற நாளாய் காணப்படுகின்றபடினாலே இந்த நாளிலே தேவன் என்னை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவர் எனக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஞானத்தையும் தர அவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஆகினாலே அவருக்குள்ளாய் நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லி இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது நாம் அவரையே நோக்கி பார்த்தவர்களாய், அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் கடந்து செல்லும் பொழுது அவர் நம்மை நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கின்றார். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். அவருடைய நாளிலே அவர் நடத்துகின்ற விதமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லா விதத்திலும் நன்மையாய் நடத்தி தர அவர் போதுமான தேவனாய் இருக்கின்றார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.